கிடைச்சத பாரு. என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் தலையில இதான் எழுதி இருந்ததுன்னா யாரால மாத்த முடியும்? என் அண்ணன் அவளே கெட்டுனா இந்நேரம் எப்படி இருந்திருப்பான் அந்த பையன். வீடெல்லாம் என்னன்னு வச்சிருக்காப்பா. சை, பார்த்தாக்க என்னதான் வளர்த்தாலும். எம்மா என்ன செய்த? ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே. நாடகமாமா பாக்க? ஆமா இருக்கேன். இவன் கண்டான். இங்க உட்காருல உண்டு பேசணும். என்னாச்சு? ஐயோ, என்னமா ஆச்சு? கோவத்துல எல்லாம் இருக்கா? சொல்லுமா, என்ன விஷயம்? என்னலாம் கொண்டாட்டி வச்சிருக்க? என்னலாம் வளர்க்க நீ? வளர்க்கறதுக்கு அவ என்ன நாய்க்குட்டியா? இதுக்கு மேல அவ வளரவும் மாட்டாமா. அவ ஒரு குட்டைச்சி. அவ ஹைட்டே அவ்வளவுதான். பாரு கிறுக்கு பையன். நான் ஒன்னு சொன்னா இவன் ஒன்னு சொல்லுதான் பாரு. பொண்டாட்டிங்கள போனா மணி எத்தனை ஆகுதுல? நைட் வேலை சொல்லியே பார்க்க வேண்டாமா? சொல்லாம போறா அவ ஒரு வார்த்தை. ஏமா என்கிட்ட சொல்லிட்டு தாம போனா. ஆச்சி கூட கோயிலுக்கு போயிருக்கா. சொல்லிட்டு தான் போனாலோ? என் அத்தைக்கார கிளவி வந்ததுல இருந்து இவளுக்கு குளிர் விட்டு தான் போச்சு. முதல்ல இந்த கிளவிய வீட்டை விட்டு ஒழிக்கணும். இருந்தாலும் ஏன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா அவ? ஏமா நீ தூங்கிக்கிட்டு இருந்தம்மா. அதான் அவ ஏன்ட்ட சொல்லிட்டு போனா உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. ஐயோ, இது எப்படி சமாளிக்க? என்னதான் இருந்தாலும் நீ ரொம்ப நம்மள சப்போர்ட் பண்ணுதா அவளுக்கு? ஏமா அப்படிலாம் சப்போர்ட் பண்ணலமா. உண்மையை தானே சொல்லுதேன். உண்மையை சொன்னா உண்மையை. நைட்டு வேலை பார்க்கணும், வீடை வேற துடைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வீடு துடைக்க வேண்டாமா? எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. சமையல் பண்ணணும் எல்லாம் யாரு செய்தா? இதுக்கப்புறம் வந்து அவ என்னத்தை செய்வா? ஏமா மணி 7 தானே ஆகுது. இப்போ வந்துருவா. ஆச்சுதாம்மா கோயிலுக்கு போகணும்னுச்சு. அதுக்காண்டி தான் அவ துணைக்கு போனா. இந்த கிளவிய முதல்ல ஒழிக்கணும்ப்பா. போன ஈடு போட்டாளா? எப்போ வருவாளா? பக்கத்துல தான் இருக்காமா. அந்த வந்துட்டாவோ. ஆட்டோக்கு தான் நின்னுட்டு இருக்காவோ. கிடைக்க மாட்டிக்கான். கொடுமையா? ஆட்டோலயே வராவோ? ஆட்டோக்கு 100 ரூபாய் கேப்பானே. இந்த பஸ் ஃப்ரீயா தான விட்டுருக்கா. அதுல ஏறி வர வேண்டியதானே. ஏமா நம்ம ஆச்சிக்கு ரொம்ப நேரம் நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அதான் ஆட்டோல போயிட்டு வாங்க நான் தான் சொன்னேன். எல்லாம் நீ கொடுக்கற இடம் தான்ல. 100 ரூபாய் காசு சும்மா வருமானே? அவ நின்னு வேலை பார்த்தாதான் அவளுக்கு தெரியும். சும்மா சும்மா ஏசாதம்மா. உனக்கு வேற வேலை கிடையாதுப்பா. வேலை கிடையாதா? நான் தூக்கி வளர்த்த பையன் என்னே நீ இப்படி பேசுறேன்னல? உனக்கு அந்த பிள்ளை பரவாயில்ல. அடுத்த வீட்ல இருந்து வந்தா எனக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கும். இப்பதான் அவளை அந்த கிளி கிழிச்ச. அதுக்குள்ள அவளுக்கு சப்போர்ட்டா போய் அங்கிட்டு. கொஞ்சம் கூட இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. என் புருஷன் உயிரோட இருந்தா நீ இப்படி பேசுவியல? ஏமா விடு விடு, ஆரம்பிச்சிடாத. அம்மா தாங்க முடியலப்பா. இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு கோயில போய் சன்னியாசியா சேர்ந்துடலாம் போல. ஒரு சைடு எங்க அம்மா இடி இடின்னு இடிக்கா, இன்னொரு சைடு என் பொண்டாட்டி இடி இடின்னு இடிக்கா. 2 பேருக்கிட்ட இடி வீடி பட்டு நான் என்ன நிலைமைக்கு ஆளாக போறனோ. சரி, இதுக்கு தான் இந்த வீட்ல வாயே திறக்க கூடாது. நம்ம வாட்டுக்கு நாடகத்தை பாப்போம். சே இந்த நாடகத்துல இந்த மர்மோல போட்டு இந்த மாமியை என்ன கொடுமைப்படுத்துதா? எனக்கு மட்டும் இப்படி மாமியை கிடைச்சா மண்டையில மிளகா அரைச்சு விட்டுருவேன். ஏமா அப்படி அப்போ ஒன்று பண்ணு. கொஞ்சம் மிளகா எடுத்து அரைச்சி உன் மடையில நீயே பூசிக்கோ. என்னல சொன்ன? என்ன சொன்ன? நானே பூசிக்கிடணுமா? ஏல என்ன மாதிரி மர்மா கிடைச்சதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சரி சரி, ரொம்ப நல்ல மாமியா தான் நீ. விடு விடு. என்னங்க, என்ன ரொம்ப நேரம் ஆயிட்டோ? வா வா பிளாக்கி, வந்துட்டாமா உன் மருமவா. ஏம்மா என்னம்மா மருமவுல ரொம்ப நேரம் ஆயிட்டோமா? ஏல பேராண்டி நீ எப்போ அந்த வீட்டுக்கு வேலை முடிஞ்சதா? எது வாங்க வாங்க உட்காருங்க. அப்படி ஒண்ணும் நேரம் ஆவல. நாடகம் போட்டுட்டானோ? சரி, நான் போடுறதுக்குள்ள வரணும்னு நினைச்சேன். எத்தனை சீன் முடிஞ்சது? இப்பதான் போட்டேன். 2 சீன் தான் முடிஞ்சது. உட்காருங்க உட்காருங்க. ஏம்மா பிளாக்கி, வேலைய பார்க்க
ஆமாம்மா, நான் தான் சொன்னேன் அதெல்லாம் தின்னு உனக்கு உடம்பு சரியில்லாம வந்துட்டுனா என்ன செய்ய, அதெல்லாம் நல்லா இருக்காது. அதான் அதுவும் சரிதான். அதெல்லாம் தின்னு அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துரும். அதெல்லாம் நான் திங்க மாட்டேம்மா. சரி தே, என்ன சமையல் பண்ணட்டும் நைட்டுக்கு? காலையில உள்ள ரொட்டியும் கறியும் இருக்கு. அது ஒரு ஆளு தான் சாப்பிடலாம். நீ இப்போதைக்கு கொஞ்சம் ரொட்டி கறி எல்லாம் பண்ணி வச்சிருமா. ஏப்ல ஈரு, இப்பதானே நம்ம அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். டயர்டா இல்லையா உனக்கு? திரும்ப போய் கிச்சன்ல நிக்க போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன சமையல் பண்ணிருவேன். சும்மா கடை எல பேராண்டி. அத இந்த சொமாட்டோ இருக்குலால, ஜொமாட்டோ, அதுல நல்ல 2 பிரியாணி ஆர்டர் பண்ணு போதும். என்னது பிரியாணியா? நல்ல 4 ஸ்டார் போட்டிருக்க ஹோட்டலா பார்த்து ஆர்டர் பண்ணல. முன்னாடிலாம் நம்ம கடையில போய் வாங்கணும். இப்ப கொண்டு வந்து வாசல்லே தார ஆர்டர் பண்ண என்ன செய்யுது? இல்லாச்சி வேண்டாம், அத்தைக்கு கடை சாப்பாடுலாம் பிடிக்காது. நான் போய் ரெடி பண்ணுதேன். எவ சும்மா இருப்ல, இவ சும்மா கிடக்க மாட்டா. ஏமா மருமவள காலையில உள்ள சப்பாத்தி ஒரு ஆளுக்கு போதும் மேல, நீ அதை வச்சு சாப்பிட்டுக்கோ சரியா? என் பிள்ளை வாங்குதானா நான் காலையில உள்ளது சாப்பிடணுமா? இது நல்ல கதையா இருக்கே. ஒரு நாள் சாப்பிட்டா ஒண்ணு ஆவாது. பரவாயில்ல, நானும் சாப்பிட்டுக்கிடுவேன். வேற என்ன செய்ய? அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் வாழ முடியுது இந்த உலகத்துல. பின்ன என்னலாம், அப்ப நல்ல ஃபேமிலி பேக்கா பார்த்து ஆர்டர் போடல. சரி ஆச்சி, அப்ப நான் ஆர்டர் போடுறது என்ன வந்துரும். அப்ப எல்லாரும் டிவியை பாருங்க. ஏட்டி நீ ஒன்றும் பண்ணாத, பேசாம இரு. ஒரு நாள் ரெஸ்ட் எடு, ஒன்றும் ஆயிராது. இல்லைங்க, நான் வேணா ஒரு கழுதையும் பண்ண வேண்டாம், பேசாம இரு. இவ ஒருத்தி சும்மாவும் கிடக்க மாட்டா. நம்மள கூட ஒரு கழுதையும் தெரிய மாட்டேங்கி. இந்த கழுதைக்கு சொமாட்டோ தெரியுது, ஃபேமிலி பேக் தெரியுது. நம்மளும் இதெல்லாம் படிச்சு வைக்கணும்ப்பா. கிழவி சொத்தை மட்டும் எழுதி வை, அதுக்கப்புறம் நான் யாரு